அந்த பரபரப்பான சிசிடிவி காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சாலையில் 2 மாடுகள் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன. அங்க பாருங்க, அதுல அந்த 2 மாடுகள் சண்டையிட்டு கொண்டிருக்க மாடுகள் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் மீது மோதியது. அந்த நேரத்தில் எதிரில் ஒரு பஸ் வந்திருக்கு, அவர் உயிரிழந்து விட்டார். இந்த காட்சிகள் திருநெல்வேலியில் அரங்கேறி இருக்கிறது. செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், நெல்லையில் இது போன்ற ஒரு சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்தது என்ன என்பதை தெளிவாக விளக்குங்கள். நெல்லை பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ராஜ் என்பவர். இவர் நெல்லை பேட்டை பகுதியில குடியிருந்து வருகிறார். இவர் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்துல பணியாளராக இருந்து வருகிறார். இவர் இன்றைய தினம் வழக்கமான பணிகளுக்காக இருசக்கர வாகனத்துல நெல்லை புதிய பேருந்து நிலையம் சாலையில், அதாவது தெற்கு புறவழி சாலையில சென்று கொண்டிருந்த போது அப்பகுதியில சண்டையிட்டு கொண்டிருந்த மாடுகள் 2 மாடுகள் சாலையில் படுத்திருந்தவாறு சண்டையிட்டு கொண்டிருந்தது. அப்போது அதில் ஒரு மாடு அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மீது மோதியதுல அந்த நபர் நிலை தடுமாறி எதிரே வந்த பேருந்தின் மீது விழுந்திருக்கிறார். விழுந்தவுடன் அவர் மீது பேருந்து ஏறி இறங்கியதுல சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார். இது தொடர்பாக நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சாலையில மாடுகள் படுத்திருப்பது நெல்லை மாநகர் பகுதியில் தற்போது சகஜமான நிலையாகிவிட்டது. இந்த நிலையில தான் மாடுகள் சண்டையிட்டு அந்த நபர் மீது மோதியதுல தற்போது அந்த நீதிமன்ற ஊழியர் பலியாகி இருக்கிறார். இவரது உடல் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் நெல்லை மாநகர் பகுதியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்க ராமசுந்தரம்? அதாவது இது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன செய்ய போகிறார்கள்? ஏற்கனவே நெல்லை மாநகராட்சி பகுதியில அந்த மாடுகள் சாலைகளை சுற்றித் இருந்தால் அந்த மாடுகளுடைய நபர்கள் மீது, அந்த மாடுகளுடைய உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது, அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அதுபோல அந்த மாடுகளும் சில மாடுகள் பிடித்து கோசாலையில அடைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மாடுகள் சாலையில திரிந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தற்போது நடந்து வரக்கூடிய சூழலிலையும் மாடுகள் ஆங்காங்கே சாலையில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் இது தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என காவல்துறைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். குற்ற வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர் தரப்புலையும் கோரிக்கை வைக்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.